அப்போ தான் பிளான்ட் வந்து வளரும். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணணும். தெரியுதா எல்லாத்துக்கும்? இல்லை ரெட் சாயில் தான் வேணும் இல்லை சார். நம்ம நார்மல் இந்த பிளாக் சாயிலோட யூஸ் பண்ணுறோம். இங்கேருந்து எடுத்துக்கலாம். எல்லாம் அடுத்து அந்த மண்ணில் தான் வளர போகுது. சரிங்க. ரொம்ப தண்ணி மாதிரி சாம்பார் மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி செமி சாலிடாக தான் இருக்கணும். ஓகே. நம்ம சப்பாத்தி மாவு பண்ணிடுவாங்கள்ல அம்மா வீட்டில், அதே மாதிரி தான் இது ஈஸியாக நமக்கு. ஸோ இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கவர் போட்டார். ஆனால் கவர் போட்டால் என்ன நடக்கலை, பண்ண முடியல. நமக்கு கைப்பதம் தான் முக்கியம். ஸோ கையால் பண்ணும்போது தான் எதுவுமே இனிமையாக இருக்கும். புரியுங்களா? இது இப்போ நல்லா வரும்பார். ஸோ இவ்வளோ பெருசாக பண்ணுங்கிறது கூட இல்லை, நீங்கள் குட்டியாகவும் பண்ணலாம். நான் வந்து இதே சைஸில் தான் பண்ணேன். 15,000 ஷீட் பால்ஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு 10,000 பண்ணேன். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. மறுபடியும் ஒரு 5,000 பால்ஸ் பண்ணேன். இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஸோ ஒரு பால் மாதிரி இருக்குது. இதுதான் வந்து ஷீட் பால்ஸ், மேஜிக்கல் பால்ஸ், இல்லை தமிழில் விதை பந்துன்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போது இங்கே பாருங்கள், இது வந்து சீட்ஸ், பிளான்ட்டோட சீட்ஸ் இருக்குது, ட்ரீயோட சீட்ஸும் இருக்குது. தெரியுதா? தெரியுதா? எல்லோரும் தெரியுதா? இல்லை ஒன்றே ஒன்று எடுத்து வச்சிங்கன்னா போதும், அது வளரும். கன்ஃபார்மாக வளரும். ஒன்றே ஒன்று வச்சிங்கன்னா போதும். இப்போ நடுவில் லைட்டாக ஒரு இங்கே பாருங்கள், லைட்டாக ஹோல் மாதிரி வச்சு உள்ளே வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் இப்போ ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் பண்ண ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டே இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சீட் பால். ஓகேவா? இதை வந்து இப்போ 24 hours வெயிலில் வச்சிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். இது 1 year கழிச்சு இது யூஸ் பண்ணாலும் இது வளரும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு வந்து வாங்கிக்கோங்க, ஒரு ஒருத்தராக பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா மிக்சிங் பண்ணணும். தனியாக இருக்கா, தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா ஹார்ட் ஆகணும். ஹார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் 1 வருஷம் கழிச்சு யூஸ் பண்ணாலும் இது யூஸ் பண்ணலாம், மரம் வளரும். ஓகேவா? இதை போய் என்ன பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் போய் அண்ணா, அக்கா, தம்பி யாராக இருந்தாலும் போய் சொல்லித்தாங்க. இதேமாதிரி நீங்களும் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே? அவ்வளோதான். இது சும்மா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, சும்மா இப்படி போட்டிங்கன்னா அது வளர ஆரம்பிச்சிடும். அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகேவா? அவ்வளோதான். நீங்கள் இப்படி போய் வெயிலில் காய வச்சுட்டு கிளாஸ் போய் படிங்க.